ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். எங்க வீட்ல உள்ள எல்லாருக்குமே நான் ஹேண்ட்மேடா வின்டர் கேப் செஞ்சுகிட்டு இருக்கேன். இத செய்றதுக்கு கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுத்துக்குங்க. அதனால நான் இன்னைக்கு எந்த கிராஃப்ட் வீடியோவும் எடுக்கல. ஆல்ரெடி ரேவாஸ் ஆர்ட்ஸ்னு ஒரு கிராஃப்ட் சேனல் நான் வச்சிருக்கேன். அந்த சேனல்ல அப்லோட் பண்ண ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் இந்த சேனல்ல நான் புதுசா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. காம்பேக்ட் பவுடர் வாங்குவோம்ல, அதுக்குள்ளக்க ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ. நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ட்காக ஃபோம் க்ளே எடுத்து வச்சிருக்கேன். எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், பிளாக் கலர் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஃபோம் க்ளேய நான் எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த ஃபோம் க்ளே நம்ம கையிலலாம் ஸ்டிக் ஆகுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய டால்கம் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. டால்கம் பவுடர் எடுத்துட்டு, அத யூஸ் பண்ணி கையில கொஞ்சம் தொட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா, இந்த க்ளே கையில ஒட்டாம கரெக்ட்டா வரும். எல்லோ கலர் க்ளேய நல்லா ரோல் பண்ணிட்டு, சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு, அதுக்கு மேல இந்த மிரர வச்சு ஓரங்கள ஃபுல்லாவே நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப பார்க்குறதுக்கு இந்த மிரர இந்த க்ளேக்கு உள்ளக்க நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர்ல க்ளே எடுத்திருக்கேன். இந்த க்ளேய நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், சின்ன சின்னதா ஹார்ட் ஷேப் மாதிரி ஃபர்ஸ்ட்டு செஞ்சுட்டு, அத கொஞ்சம் கையால நல்லா பிரஸ் பண்ணிட்டு, இந்த மிரருக்கு 2 சைட்லயும் கீழ்ப்பக்கமா வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு வாத்து மாதிரியான மிரர் தான். அந்த வாத்தோட கால் தான் இப்ப நம்ம செஞ்சு ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆரஞ்சு கலர் க்ளே எடுத்து, அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஃபர்ஸ்ட்டு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வாத்தோட வாய் மாதிரி செஞ்சு, நான் இதுக்கு மேல் பக்கமா வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் க்ளேல சின்ன சின்னதா ஒரு 2 பால் ஷேப் மாதிரி எடுத்துட்டு, அத அப்படியே ஃப்ளாட் ஆக்கி, இந்த வாத்துக்கு 2 ரெக்க இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நான் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா, நீங்க ஏதாச்சும் டூத் பிக்கோ, இல்ல ஏதாவது நீடிலோ யூஸ் பண்ணிட்டு, இந்த ஃபெதர் மாதிரியான இம்ப்ரஷன் குடுக்குறதுனாலும் குடுத்துக்கலாம். பட் நான் வந்து அப்படியே பிளைனா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஃபோமி க்ளே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பெப்பர் சைஸுக்கு 2 பிளாக் கலர் பால் மாதிரி செஞ்சுட்டு, அத எடுத்து கண்ணுக்காக ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த க்ளே கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கப்புறம், இத எடுத்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இந்த மிரர வந்து நீங்க வாத்து ஷேப்ல தான் செய்யணுன்ட்டு இல்ல. உங்க வீட்ல இருக்கிற குட்டி பசங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ, அவங்களுக்கு புடிச்ச மாரி இத நீங்க செஞ்சு குடுக்கலாம். செகண்ட் கிராஃப்ட்டுக்காக வயலட் கலர்லயும், ஒயிட் கலர்லயும் இருக்கக்கூடிய ஃபோமி க்ளே எடுத்திருக்கேன். இப்போ வயலட் கலர் க்ளே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ற மாரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கீஸ் கட்டர் எடுத்திருக்கேன். இத யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 பீஸ் சர்க்கிள் ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணும்போது, அந்த க்ளே ஸ்டிக் ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, டால்கம் பவுடர கட்டர்ல யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா வரும். இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்திருந்த க்ளேய த்ரெட் மாதிரி செஞ்சுட்டு, இந்த 2 சர்க்கிள் மாரி கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அத சுத்தியும் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இத ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நீடில் யூஸ் பண்ணிட்டு, ஸ்டிக் பண்ணோம்ல த்ரெட் மாதிரி, அதுல வந்து பிரஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது பார்க்குறதுக்கு வந்து மக்ரூன் மாதிரி இருக்கும். ஹோம்மேட் மக்ரூன் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம சர்க்கிள் ஷேப்ல தான் கட் பண்ணி வைப்போம். ஆனா, அதோட ஓரங்கள்ல மட்டும் சின்ன சின்னதா பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கும்ல, அந்த மாதிரி இம்ப்ரஷன் தான் இப்ப நான் இதுல குடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 பீஸ்லயும் சேமா இம்ப்ரஷன் குடுத்துட்டு, ஒயிட் கலர்ல ஃபோமி க்ளே எடுத்து, அத நல்லா கையில வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். இதையும் ரோல் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண சர்க்கிள் ஷேப் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி, இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நான் கட் பண்ண ஒயிட் கலர் க்ளே எடுத்து, மக்ரூன் ஷேப்ல ஆல்ரெடி நான் 2 பீஸ் செஞ்சு வச்சிருந்தேன்ல, அதுக்கு நடுவுல வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் க்ளேய நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது இந்த மாரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரியே வயலட் கலர் க்ளேயும் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 த்ரெட் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா? இத வந்து ஒரு கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். வயலட் கலர்ல 2 பீஸும், ஒயிட் கலர்ல 2 பீஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த 4 பீஸையும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு வயலட், திரும்ப ஒரு ஒயிட், அடுத்து ஒரு வயலட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த 4 பீஸையும் சேர்த்து இருக்கிற மாதிரி ஒண்ணா வச்சு நான் ரோல் பண்ணிக்கிறேன். இந்த 4யும் சேர்த்து வச்சதுக்கப்புறம், மெதுவா இத வந்து மேல் பக்கமா நான் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ட்விஸ்ட் பண்ண பண்ண இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு கேண்டி மாதிரியான ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அப்பப்போ நம்ம வந்து இத கொஞ்சம் பிரஸ் பண்ணி விட்டுக்கணும். எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம இத செஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப
இதில இன்சர்ட் பண்றதுக்கு 2 ஐபின்னும் 2 ஜம்ப் ரிங்கும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அத நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஐபின் எடுத்து கேண்டி மாதிரி செஞ்சிருந்தேன்ல, அதில வச்சு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் க்ளே நல்லா ட்ரை ஆகுற மாதிரி இருக்கு அப்டின்னா, அப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐபின்ன இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மக்ரூன் ஷேப்ல செஞ்சு வச்சிருந்தேன்ல, அந்த க்ளேலயும் ஐபின் எடுத்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 ஜம்ப் ரிங் நான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த ஜம்ப் ரிங்க வந்து நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி அத நல்லா கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இத எடுத்து ஐபின் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த க்ளேல ஃபர்ஸ்ட் நம்ம கோர்த்துக்கலாம். அடுத்து கீ செயினோட இருக்கக்கூடிய ஜம்ப் ரிங் இருக்குல்ல, இதில இந்த ஜம்ப் ரிங்க சேர்த்து கோர்த்து, அதுக்கப்புறம் நம்ம நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி இந்த ஓப்பன் ஆகி வச்சிருக்கோம்ல, இத நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இத நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், இதே மாதிரியே கேண்டி ஷேப்ல செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதிலயும் ஒரு ஜம்ப் ரிங் கோர்த்து, இந்த கீ செயினோட சேர்த்து அட்டாச் பண்ணி வைக்கலாம். இந்த கிராஃப்ட்ட கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, க்ளே வார்னிஷ் இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணி இதுக்கு வந்து லைட்டா அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, இது நல்லா கிளாஸி லுக்ல சூப்பரா இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா, இப்படியே கூட பிளைனா விட்டுறலாம். நேச்சுரல் க்ளே அல்லது ஏர் ட்ரை டெரகோட்டா க்ளே இல்லன்னா பாலிமர் க்ளே இந்த மாரி நெறைய க்ளே வெரைட்டி இருந்தா கூட, இந்த ஃபோம் க்ளே யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் குடுத்து அத பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஈஸியா இந்த கிராஃப்ட்லாம் நம்ம செஞ்சிரலாம். அவ்வளதான் இந்த 2 கிராஃப்ட்டுமே ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சிருக்கிற இந்த 2 கிராஃப்ட்ல ஏதாவது ஒரு ஐடியா புடிச்சிருந்தா கூட நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.